ஓம் சாந்தி 7/6/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பூஜைக்குரிய தந்தை உங்களை தனக்கு சமமாக பூஜைக்குரியவராக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்குள் எந்த உறுதியான நம்பிக்கை வேண்டும்? பதில்: நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டே பாபாவிடமிருந்து சொத்து, அதாவது ஆஸ்தியை அடைந்தே தீருவோம் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும். பாபாவின் நினைவில் இந்த பழைய உடலை விட்டுவிட்டு பாபாவோடு செல்வோம். பாபா நமக்கு வீட்டிற்கான எளிய வழியை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். பாடல்: ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பல மனிதர்கள் ஓம் சாந்தி என கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். குழந்தைகளும் ஓம் சாந்தி என்று சொல்கிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் ஆத்மாதான் ஓம் சாந்தி என்று கூறுகின்றது. ஆனால் ஆத்மாக்கள் யதார்த்தமான தன்மையும் அறியவில்லை, தந்தையையும் அறியவில்லை. ஆனால் அழைக்கிறார்கள். நான் யார், எப்படி இருக்கின்றேன் என்பதை யாரும் அறியவில்லை என பாபா கூறுகின்றார். தாங்களும் நான் யார், எங்கிருந்து வந்தேன் என தன்னை பற்றி அறியாமல் தான் இருந்தீர்கள். ஆத்மா ஆண் அல்லவா? ஆண் குழந்தையாகும். தந்தை பரமாத்மா ஆவார். எனவே ஆத்மாக்கள் தங்களுக்குள் சகோதரர்கள் ஆகிவிட்டனர். பிறகு உடலில் வருகின்ற காரணத்தினால் சிலரை ஆண் என்றும் சிலரை பெண் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் யதார்த்தமாக ஆத்மா என்ன என்பதை எந்த மனிதனும் அறியவில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. அதை நீங்கள் உடன் எடுத்து செல்கிறீர்கள். நாம் ஆத்மா இந்த பழைய உடலை விட்டு மற்றொன்றை எடுக்கின்றோம் என்ற இந்த ஞானம் அங்கே இருக்கிறது, அதாவது சத்யுகத்தில் இருக்கிறது. ஆத்மாவின் அறிமுகத்தை கூடவே எடுத்து செல்கின்றனர். முதலில் ஆத்மாவை கூட அறியவில்லை. நாம் எப்போதிலிருந்து நடிக்கின்றோம் எதையும் அறியவில்லை. இதுவரை கூட ஒரு சிலர் தன்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. பெரிய லிங்க ரூபத்தை நினைக்கின்றார்கள். நான் ஆத்மா புள்ளியாக இருக்கின்றேன், தந்தையும் புள்ளியாக இருக்கின்றார். அந்த ரூபத்தில் நிலைக்க வேண்டும். இவ்வாறு சிலரே இருக்கிறார்கள். புத்தி வரிசை கிரமத்தில் இருக்கிறதல்லவா? சிலரே நன்கு புரிந்து கொண்டு பிறருக்கும் நன்கு புரிய வைக்கின்றார்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினையுங்கள் என நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். அவரே பதீத பாவனர். முதலில் மனிதர்களுக்கு ஆத்மாவை பற்றி அறிமுகமே இல்லை. எனவே அதையும் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்திக் கொண்டால்தான் தந்தையை புரிய வைக்க முடியும். ஆத்மாவை பற்றியே அறியவில்லை. ஆகவே தந்தையை பற்றி முழுமையாக தெரியவில்லை. இப்போது ஆத்மாக்களாகிய நாம் புள்ளியாக இருக்கின்றோம் என குழந்தைகள் நீங்கள் அறிகிறீர்கள். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் நடிப்பு பதிவாகி இருக்கிறது. இதையும் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இல்லையென்றால் ஞானம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று மட்டும் கூறுகின்றார்கள். பகவானை சந்திக்கும் வழி மிக நன்றாக கூறுகின்றார்கள். ஆனால் நான் யார், தந்தை யார், இதை அறியவில்லை. நல்லது நல்லது என்று கூறுகின்றார்கள். ஒரு சிலரோ இவர்கள் நாஸ்திகர்களாக மாற்றுகின்றார்கள் என்று மட்டும் கூறுகின்றார்கள். ஞானத்தை பற்றிய புரிதல் யாருக்கும் இல்லை என நீங்கள் அறிகிறீர்கள். இப்பொழுது நாம் பூஜைக்குரியவராக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். நாம் யாரையும் பூஜை செய்வதில்லை. ஏனென்றால் அனைவராலும் பூஜிக்கப்படக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். நாம் அவருடைய வாரிசுகள். இவர் பூஜைக்குரிய பிதாஸ்ரீ. இப்பொழுது பிதாஸ்ரீ நம்மை அவருடைய குழந்தையாக மாற்றி படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் என
குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பூஜைக்குரியவர் ஒருவரே. அவரை தவிர வேறு யாரும் பூஜைக்குரியவராக மாற்ற முடியாது. பூஜாரி, அதாவது பக்தர், நிச்சயமாக பூஜாரியாக தான் மாற்றுவார். உலகத்தில் அனைவரும் பூஜாரிகளாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு இப்பொழுது பூஜைக்குரியவர் கிடைத்துவிட்டார். அவர் தனக்கு சமமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் பூஜை செய்வதை விடுவித்து விட்டார். தன்னுடன் அழைத்து செல்கின்றார். இது சீச்சி உலகமாகும். இது மரண உலகமாகும். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது பக்தியும் ஆரம்பமாகிறது. பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரியாக ஆகின்றார்கள். பிறகு பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக மாற்ற தந்தை வரவேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பூஜைக்குரிய தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா ஷரீரத்தின் மூலமாக நடித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பாபா ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக நம்மை பூஜைக்குரிய தேவதையாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைப்பதால் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக ஆகிவிடலாம் என்ற வழி கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த தந்தையே அனைவராலும் பூஜிக்கப்படுபவர் ஆவார். யார் அரை கல்பத்திற்கு பூஜாரி ஆகின்றாரோ அவர்களே அரை கல்பத்திற்கு பூஜைக்குரியவர் ஆகின்றார்கள். இதுவும் நாடகத்தில் இருக்கிறது. நாடகத்தில் முதல் இடை கதை பற்றி யாரும் அறியவில்லை. இப்பொழுது பாபா மூலமாக குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். மேலும் பிறருக்கும் புரிய வைக்கின்றீர்கள். முதலில் முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா புள்ளி என உணருங்கள் என்பதை உணர வைக்க வேண்டும். ஆத்மாவின் தந்தை நிராகார், அந்த ஞானம் நிறைந்தவரே வந்து படிக்க வைக்கின்றார். சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கின்றார். பாபா ஒரு முறைதான் வருகின்றார். அவரை தெரிந்து கொள்வது ஒரு முறைதான். சங்கமத்தில் ஒரு முறைதான் வருகின்றார். பழைய பத்தீத்த உலகத்தை பரிசுத்தமாக மாற்றுகின்றார். இப்பொழுது பாபா நாடகத்தின்படி வந்திருக்கின்றார். இது ஒன்றும் புதிய விஷயமில்லை. கல்ப கல்பமாக இவ்வாறே வருகிறார். ஒரு நொடி கூட முன்பின் ஆகாது. உண்மையில் பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு உண்மையான ஞானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் கல்பத்திற்கு பின் பாபா வரவேண்டி இருக்கும் என குழந்தைகளின் மனதில் தோன்றுகிறது. இச்சமயம் பாபா மூலமாக யார் புரிந்து கொள்வார்களோ அவர்களே கல்பத்திற்கு பிறகு மீண்டும் புரிந்து கொள்வார்கள். இந்த பழைய உலகம் அழிய போகிறது. மீண்டும் சத்யுகத்தில் வந்து நமது பாகத்தை நடிப்போம் என அறிகிறீர்கள். சத்யுகத்தின் ஸ்வர்கவாசியாவோம். இது புத்தியில் நினைவிருக்கிறதல்லவா? நினைவிருப்பதால் குஷி இருக்கிறது. மாணவ வாழ்க்கை அல்லவா? நாம் சொர்க்கவாசி ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த குஷி படிப்பு முடியும் வரை நிலையாக இருக்க வேண்டும். விநாசத்திற்காக பொருட்கள் தயாராகும் பொழுது படிப்பு நிறைவடையும் என பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். பிறகு தீப்பற்றி எரியும். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? ஒருவர் மற்றொருவர் மீது எவ்வளவு எரிச்சல் அடைகின்றார்கள். நாலாபுறமும் விதவிதமான படைகள் உள்ளன. அனைவரும் சண்டையிடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு விதத்தில் போர் ஏற்படுவது போல தாக்குகிறார்கள். போன கல்பத்தை போன்று அழிவு வரப்போகின்றது. குழந்தைகளாகி நீங்கள் பார்க்கிறீர்கள். முன்பு கூட ஒரு தீப்பொறியிலிருந்து எவ்வளவு பெரிய போர் நடந்தது என்பதை குழந்தைகள் பார்த்தீர்கள். ஒருவருக்கொருவர் பயமுறுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி செய்யுங்கள், இல்லையென்றால் நாங்கள் கையில் அணுகுண்டுகளை எடுப்போம் என்கின்றார்கள். மரணம் எதிரில் வந்திருக்கிறது. எனவே உருவாக்காமல் இருக்க முடியாது. முன்பு கூட போர் நடந்த போது அணுகுண்டுகளை வீசினர்.
விதி அல்லவா? இப்போதோ ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகள் உள்ளன. இப்பொழுது பாபா அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல வந்திருக்கின்றார் என்பதை குழந்தைகள் நிச்சயமாக அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஓ பதீத்த பாவனா, வாருங்கள் என அனைவரும் அழைக்கின்றார்கள். இந்த சீச்சி உலகத்திலிருந்து பாவன உலகத்திற்கு எங்களை அழைத்து செல்லுங்கள். முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என 2 பாவனமான உலகம் இருக்கின்றன என குழந்தைகளாகி நீங்கள் அறிகிறீர்கள். அனைவரின் ஆத்மாக்களும் தூய்மையாகி முக்திதாமத்திற்கு சென்றுவிடும். இந்த துக்க உலகம் விநாசமாகிவிடும். இதற்கு மரண உலகம் என்று பெயர். முதலில் அமர உலகமாக இருந்தது. பிறகு சக்கரம் சுழன்று கொண்டே பிறகு அமர உலகத்தின் ஸ்தாபனை நடக்கிறது. அங்கே அக்கால மரணம் எதுவும் கிடையாது. ஆகவே அதற்கு அமரலோகம் என்று பெயர். சாஸ்திரங்களில் கூட வார்த்தைகள் உள்ளது, ஆனால் உண்மையான பொருளை புரிந்து கொள்ளவில்லை. இப்போது பாபா வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். மரண உலகம் நிச்சயம் அழியப் போகிறது. இது 100% நிச்சயம். தனது ஆத்மாவை யோக பலத்தினால் தூய்மையாக்குங்கள் என பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் இதையும் குழந்தைகள் நினைக்க முடியாது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி மற்றும் ராஜ்யத்தை அடைவதில் உழைப்பு வேண்டும். ஆனால் இதையும் குழந்தைகள் நினைக்க முடியாது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி மற்றும் ராஜ்யத்தை அடைவதில் உழைப்பு, அதாவது முயற்சி வேண்டும் அல்லவா? எவ்வளவு முடியுமோ நினைவில் இருக்க வேண்டும். எவ்வளவு நாம் நினைவில் இருக்க வேண்டும் மற்றும் எவ்வளவு பேருக்கு நினைவு ஏற்படுத்துகின்றோம் என தன்னை பாருங்கள். மன்மனாபவ, இதற்கு மந்திரம் என்று கூட சொல்ல முடியாது. இது பாபாவின் நினைவு ஆகும். தேக உணர்வை விட வேண்டும். நீங்கள் ஆத்மா. இது உங்களுடைய ரதம். இதன் மூலம் நீங்கள் எவ்வளவு வேலை செய்கிறீர்கள். சத்யுகத்தில் நீங்கள் தேவி தேவதையாக எப்படி ராஜ்யம் செய்வீர்கள்? பிறகு நீங்கள் இதே அனுபவத்தை பெறுவீர்கள். நம்முடைய அச்சமயம், அதாவது சத்யுகத்தில் ஆத்ம உணர்வில் இருக்கிறீர்கள். நம்முடைய இந்த உடல் வயதானதாகிவிட்டது. இதை விட்டுவிட்டு புதியதை எடுப்பார்கள். துக்கத்தின் விஷயம் கிடையாது. இங்கே ஷரீரத்தை விடக்கூடாது என்பதற்காக மருத்துவர்களின் மருந்துகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி முயற்சி எடுக்கின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் நோய் ஏற்படும் போது கூட பழைய உடலினால் ஒருபோதும் துன்புறக்கூடாது. ஏனென்றால் இந்த உடலினால்தான் உயிரோடு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும் என அறிகிறீர்கள். சிவபாபாவின் நினைவினால்தான் பவித்திரமாகி விடுவீர்கள். இதுவே கடின உழைப்பாகும். ஆனால் முதலில் ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக உங்களுடையது நினைவு யாத்திரையாகும். நினைவில் அமர்ந்து அமர்ந்து மூலவத்தனத்திற்கு சென்று விடுவோம். நாம் அவ்விடத்தின் வாசிகள். அதுவே நம்முடைய சாந்தி தாமம் ஆகும். சாந்தி தாமம், சுகதாமத்தை நீங்கள் அறிகிறீர்கள், மேலும் நினைக்கிறீர்கள். வேறு யாருக்கும் தெரியாது. யார் போன கல்பத்தில் சொத்தை அடைந்தார்களோ அவர்களே அடைவார்கள். முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். பக்தி மார்க்கத்தின் யாத்திரைகள் இப்போது முடிய வேண்டும். பக்தி மார்க்கமே அழியப் போகிறது. பக்தி மார்க்கம் என்றால் என்ன என்பதை ஞானம் பெறும் போது புரிந்து கொள்ளலாம். பக்தியினால் பகவான் கிடைப்பார் என நினைக்கின்றார்கள். பக்தியின் பலனாக என்ன கொடுப்பார்? எதுவும் தெரியவில்லை. பாபா குழந்தைகளுக்கு நிச்சயம் ஸ்வர்க்கத்தின் ராஜ்ய பதவியை ஆஸ்தியாக கொடுப்பார் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். அனைவருக்கும் சொத்து கொடுப்பார். ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் அனைவரும் ஸ்வர்க்கவாசியாக இருந்தனர். 5000 வருடங்களுக்கு முன்பு கூட உங்களை ஸ்வர்க்கவாசியாக மாற்றினேன் என பாபா கூறுகின்றார். இப்போது மீண்டும் உங்களை மாற்றுகின்றேன். பிறகு நீங்கள் அவ்வாறே 84 பிறவிகளை எடுத்தீர்கள்.
இதை புத்தியில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், மறக்க கூடாது. பாபாவிடம் முதல் இடை கடை பற்றி என்ன ஞானம் இருக்கிறதோ அது குழந்தைகளின் புத்தியிலும் ஒலிக்கிறது. நாம் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கிறோம், இப்போது மீண்டும் பாபாவிடமிருந்து சொத்தை அடைகின்றோம். பல முறை தந்தையிடமிருந்து சொத்தை அடைந்தோம். எப்படி அடைந்தீர்களோ மீண்டும் அடையுங்கள் என பாபாவும் கூறுகின்றார். பாபா அனைவரையும் படிக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றார். தெய்வீக குணங்களை கடைபிடிப்பதற்கு எச்சரிக்கை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. தன்னைத்தானே சோதித்துக் கொள்வதற்கு சாட்சியாக இருந்து நாம் எவ்வளவு முயற்சி செய்கின்றோம் என பார்க்க வேண்டும். சிலர் மிகவும் நன்றாக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் என நினைக்கின்றார்கள். பட கண்காட்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது பகவான் தந்தை வந்துவிட்டார் என அனைவருக்கும் தெரிந்துவிடும். மனிதர்கள் அனைவரும் பாவம் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிக் கொண்டு இருக்கின்றனர். ஞானத்தை பற்றி யாருக்கும் தெரியவில்லை என்றால் நிச்சயமாக பக்தியை உயர்ந்ததாக நினைப்பார்கள். முன்பு உங்களுக்குள்ளும் ஏதாவது ஞானம் இருந்ததா? பிறகு ஞானக்கடல் தந்தை அவரே பக்தியின் பலனை கொடுக்கின்றார். யார் அதிகமாக பக்தி செய்கின்றார்களோ அவர்களுக்கு அதிகமாக பலன் கிடைக்கும் என உங்களுக்கு தெரியும். அவர்களே உயர்ந்த பதவி அடைவதற்காக நன்கு படிக்கிறார்கள். இது எவ்வளவு இனிமையிலும் இனிமையான விஷயங்கள். வயதான பாட்டிக்கு கூட மிக எளிதாக புரிய வைக்கலாம். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினையுங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் சிவன் ஆவார். சிவ பரமாத்மாய நமக. என்னை மட்டும் நினைத்தால் உங்களுடைய விக்கர்மங்கள் அழியும் என அவரே கூறுகின்றார். வேறு எந்த துன்பமும் கொடுப்பது இல்லை. இன்னும் போக போக சிவபாபாவை நினைக்க ஆரம்பித்து விடுவர். ஆஸ்தி அடைய வேண்டும். உயிரோடு தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்துதான் தீர வேண்டும். சிவபாபாவின் நினைவில் உடலை விட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வர். ஸ்வர்க்கத்தில் நிச்சயம் வருவார்கள். எவ்வளவு நினைவோ அவ்வளவு பலன் கிடைக்கும். போகும் பொழுதும் வரும் பொழுதும் எவ்வளவு முடியுமோ நினைவில் இருப்பதே முக்கியமான விஷயமாகும். தனது தலையில் இருந்து சுமைகளை இறக்க வேண்டும். நினைத்தால் போதும். வேறு எந்த துன்பமும் தந்தை கொடுக்கவில்லை. அரை கல்பமாக குழந்தைகள் துன்பத்தை பார்த்துள்ளீர்கள். எனவே தெரியும். அரை கல்பமாக குழந்தைகள் துன்பத்தை பார்த்துள்ளீர்கள் என தெரியும். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு ஆஸ்தி அடைவதற்கான எளிய வழியை காண்பிப்பதற்காக வந்திருக்கின்றேன். பாபாவை மட்டும் நினையுங்கள். முன்பு கூட நினைத்தீர்கள், ஆனால் ஞானம் எதுவும் இல்லை. இப்போது இவ்வாறு என்னை நினைத்தால் உங்களுடைய விக்கர்மங்கள் அழியும் என பாபா ஞானம் அளிக்கின்றார். உலகில் பலர் சிவனுடைய பக்தி செய்கின்றார்கள். நிறைய நினைக்கிறார்கள். ஆனால் அவரை பற்றி தெரியவில்லை. இச்சமயம் பாபாவே வந்து என்னை நினையுங்கள் என அறிமுகம் கொடுக்கின்றார். இப்போது நாம் நன்கு தெரிந்து கொண்டோம் என புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் பாப்தாதாவிடம் செல்கின்றோம் என நீங்கள் கூறுகிறீர்கள். பாபா இந்த பாக்ய ரதத்தை எடுத்துள்ளார். இந்த பாக்ய ரதம் கூட புகழ் வாய்ந்ததாகும். இவர் மூலமாக ஞானம் கொடுக்கின்றார். இதுவும் நாடகத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த பாக்யசாலி ரதத்தில் வருகின்றார். ஷாம் சுந்தர் என யாரை கூறுகின்றோமோ அவரே இவர் என நீங்கள் அறிகிறீர்கள். இதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு மனிதர்கள் அர்ஜுனன் பெயரை வைத்துவிட்டனர். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக எப்படி மாறுகின்றனர் என்பதை பாபா யதார்த்தமாக புரிய வைக்கின்றார். நாம் பிரம்மபுரியை சார்ந்தவர்கள், பிறகு விஷ்ணுபுரியை சார்ந்தவர்களாக மாறுவோம் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். விஷ்ணுபுரியிலிருந்து பிரம்மாபுரிக்கு வருவதற்கு 84 பிறவிகள் ஆகின்றது.
இதையும் பல முறை புரிய வைத்திருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் அதை நீங்கள் கேட்கிறீர்கள். என்னை மட்டும் நினைத்தால் உங்களுடைய விக்கர்மங்கள் அழிந்து போகும் என ஆத்மாக்களுக்கு பாபா கூறுகின்றார். ஆகவே உங்களுக்கு குஷியும் ஏற்படுகிறது. இந்த ஒரு பிறவி தூய்மையாக மாறினால் நாம் தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாகலாம். பிறகு ஏன் தூய்மையாக ஆகக்கூடாது? ஒவ்வொரு பாபாவின் குழந்தையும் பிரம்மாவின் குழந்தைகள். இருப்பினும் அந்த உலகிய உணர்வு மாறுவதில் தாமதம் ஏற்படுகிறது. மெல்ல மெல்ல கடைசியில் கர்மாதீத் நிலை ஏற்படும். இச்சமயம் யாருக்கும் கர்மாதீத் நிலை ஏற்படுதல் முடியாததாகும். கர்மாதீத் நிலையை அடைந்துவிட்டால் இந்த உடல் கூட இருக்காது. இதை விட வேண்டும். போர் ஏற்பட்டுவிடும். ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். இதில்தான் கடின உழைப்பு இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சாட்சியாக இருந்து நாம் எவ்வளவு முயற்சி செய்கின்றோம். போகும் பொழுதும் வரும் பொழுதும் காரியங்கள் செய்தாலும் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருக்கின்றோம் என தன்னைத்தானே பாருங்கள். இரண்டாவது, இந்த உடலினால் ஒரு பொழுதும் துன்புறக்கூடாது. இந்த உடலில் வாழ்ந்து கொண்டே தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும். இந்த வாழ்க்கையில் ஸ்வர்க்கவாசி ஆவதற்காக முழுமையாக படிக்க வேண்டும். வரதானம். திரிகாலதரிசி மற்றும் சாட்சி பார்வையாளராகி ஒவ்வொரு கர்மம் செய்து கொண்டே பந்தன்முக்த ஸ்திதியின் அனுபவம் மூலம் உதாரண ரூபம் ஆகுக. திரிகாலதரிசி மற்றும் சாட்சி பார்வையாளராகி ஒவ்வொரு கர்மம் செய்து கொண்டே பந்தன்முக்த ஸ்திதியின் அனுபவம் மூலம் உதாரண மூர்த்தி ஆகுக. விளக்கம். திரிகாலதரிசி நிலையில் நிலைத்திருந்து கர்மத்தின் முதல், இடை மற்றும் கடை நிலையை அறிந்து கர்மம் செய்கிறீர்கள் என்றால் எந்த ஒரு கர்மமும் விக்கர்மம் ஆக முடியாது. சுக்கர்மம் செய்வீர்கள். அப்பேற்பட்ட சாட்சி பார்வையாளராகி கர்மம் செய்வதால் எந்த ஒரு கர்மத்தின் பந்தனத்தில் கட்டுண்ட கர்ம பந்தனம் உடைய ஆத்மா ஆக மாட்டீர்கள். கர்மத்தினுடைய பலன் சிரேஷ்டமானதாக ஆகுவதன் காரணத்தினால் கர்ம சம்பந்தத்தில் வருவீர்கள், பந்தனத்தில் அல்ல. கர்மம் செய்யும் பொழுது விடுபட்டவராகவும் மற்றும் அன்பானவர்களாகவும் இருந்தீர்கள் என்றால் அநேக ஆத்மாக்களுக்கு முன்னால் உதாரண மூர்த்தி, அதாவது எடுத்துக்காட்டு ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். யார் மனதால் சதா திருப்தியாக இருக்கின்றார்களோ அவர்களே டபுள் லைட் ஆவார்கள். யார் மனதால் சதா திருப்தியாக இருக்கின்றார்களோ அவர்களே டபுள் லைட் ஆவார்கள். அவ்யக்த இஷாரா. ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். எந்த ஒரு சக்திசாலியான சங்கல்பமும் ஆன்மீக சக்தி, அதாவது எனர்ஜியை சேமிப்பு செய்கிறது. சமயமும் வெற்றி உடையதாகின்றது. வீணான சங்கல்பமானது சக்தி மற்றும் சமயத்தை வீணாக இழக்க செய்கின்றது. ஆகையினால் இப்பொழுது வீணான சங்கல்பங்களை உருவாக்குவதை நிறுத்துங்கள். இந்த படைப்புதான் படைப்பாளராகிய ஆத்மாவை குழப்பமடைய செய்கின்றது. எனவே சதா நான் ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற பெருமையில் இருங்கள். சக்திசாலியான ஆத்மாவாக இருந்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் குழப்பமடைய மாட்டீர்கள் மற்றும் அநேகருடைய குழப்பத்தை அழிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.